ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழிகளெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். இப்போ எங்கள் வீட்டு செக்ஷன் சிக்கப்பட்டுன்னு சொல்ல போகிறேன். எங்கள் கோழி அடைக்கு வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கான 26லேருந்து 28 நாள். அது ரொம்ப வெயிலாக இருந்துச்சா 26 நாளில் குஞ்சு பொரிச்சிரும். எங்கள் வீட்டில் கோழி 2 கோழி தான் இருந்துச்சு. 2 கோழி முட்டையும் சேர்த்து வச்சு ஒரு 8 முட்டை தான் எங்கள் வீட்டு கோழிக்கு வரும். அதனால் 8 முட்டையும் 10லேருந்துனா 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 14ஆம் தேதினா 8 முட்டை எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சு எங்கள் வீட்டு அடை வைக்கணும்னா வடைச்சட்டிலாம் அடைச்சட்டி ஆகிடும். அதில் வச்சு குற வச்சு சில முட்டைகள் வந்து சீக்கிரம் கருக்கூடி சீக்கிரம் குஞ்சு பொரிச்சிடும். சில முட்டைகள் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த சீக்கிரம் பொரிச்ச குஞ்சுகள் வந்து எவ்வளோ தான் உள்ளே வச்சாலும் அடைச்சட்டிக்குள்ளே வச்சாலும் அது சீக்கிரம் இறங்கி கீழே வந்துடும். இந்த உணவு மக்களை பற்ற மகராசிகள் இந்த கோழி என்ன பண்ணும், அதுவும் இறங்கி வந்துடும். அது ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, அது கக்கா போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் அது தண்ணி குடிக்கிறதுக்கு, குஞ்சுகளுக்கு இறதடி தரேன்ட்டு இறங்கிடும். எவ்வளோ தான் நினைஞ்சாலும் மிச்சம் 2 முட்டை இருந்தாலும் கூட உட்காராது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த முட்டையை வந்து எடுத்து காதில் வச்சு பார்த்தோம்னா சில முட்டைகள் வந்து ஹார்ட் பீட் சத்தம் கேட்கும், குலுக்கணும்னா கீக்கி சத்தம் கேட்கும். சில முட்டைகள் குழக்கம் சத்தம் கேட்க அது முட்டை தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி ஹார்ட் பீட் சத்தம் கேட்குற முட்டைகளை எடுத்து லேசாக அந்த ஊசியான போர்ஷனில் உடச்சி மெல்ல 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 அந்த ஓடை டேமேஜ் ஆகாத அளவுக்கு எடுத்து ரத்தம் நிறையா வந்தாலும் பொறுத்துக்கிட்டு எடுத்தோம்னா அதை வந்து எடுத்து அதை வந்து ஸ்கார்ஃபில் நல்லா சுற்றி இருட்டான இடத்துல இடத்துல வச்சிட்டோம்னா இந்த மாதிரி 2 குஞ்சுகள் இந்த மாதிரி பொரிச்சது தான். மற்ற குஞ்சுகள் சேர்க்காது. கோழியும் கண்டுக்காது. நம்ம வச்சாலும் அவன் காலில் மிதித்து கொண்டுரும். அதனால் இருட்டான இடத்துல ஸ்கார்ஃபில் சுற்றி இருட்டான இடத்துல வச்சிட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி வச்சு நைட்டு கோழி அடையிறப்ப மட்டும் அடியில் வச்சு எடுத்து அந்த கோழி குஞ்சு வந்து தானாக இறைய எடுக்கிற வரைக்கும் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா அந்த குஞ்சுகளை காப்பாற்றிடலாம். நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க, வீட்டில் வளர்க்குறவங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கோழி வளர்க்குறவங்க டேக்கிள் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.